ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க டிஸ்டன்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் கமெண்ட்ஸ் இன்னும் நான் பார்க்கல சரியா. ஐ ஹோப் எல்லாருக்கும் ப்ரீவியஸ் எபிசோடு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ யா கமெண்ட்ஸ் பற்றி பிகாஸ் நான் கமெண்ட்ஸ் படிக்கலை. ஸோ கமெண்ட்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு ரைட் நோ என்கிட்ட எதுவும் இல்லை. மேபி எனக்கு ஏதாவது பிடிச்ச கமெண்ட் இருந்தால் ஒரு கமெண்ட் மட்டும் படிச்சிருக்கேன். ஐ திங்க் ஐயோ அவங்க பேர் ரேகா, ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ராங். அவங்க ரொம்ப நல்லா லைஃப் பற்றி நிறையா தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் கமெண்ட் ரிப்ளை கூட கொடுத்துருக்கேன். ரிமைனிங் எல்லாம் ஜஸ்ட்டு ஹார்ட் சிம்பிள்ஸு ஓகே சூப்பர் இந்த மாதிரி தான் இருக்குது. அது ஒரு காமெண்ட் தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தது. அதுக்கு தான் அந்த கமெண்ட் படிச்சிருக்கேன் இப்போ வரைக்கும். ரிமைனிங் நான் இன்னும் படிக்கலை, சாரி. படித்ததுக்கப்புறம் நாளைக்கு சொல்கிற எபிசோடில் அந்த ஏதாவது கமெண்ட்டு பிடிச்சிருந்தா அந்த கமெண்ட் பற்றி சொல்லுவேன். ஓகே ரேகாஜி, நீங்கள் லைஃப்பில் நிறையா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நிறையா இன்னும் தெரிஞ்சுக்கல. ஐ ஹோப் யூ ஆர் ஸ்டில் அ யங் கேர்ள். பட் ஷியராக ஐ திங்க் யூ வில் லேர்ன் மோர், ரைட்? ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் டு லேர்ன் மோர் இன் யுவர் life lessons, okay, and all the best for your future. இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் எனக்கு பிடிச்சிருச்சுன்னா நான் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள பற்றி இனிமேல் கமெண்ட் இப்படி பிஃபோர் ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் கொடுப்பேன் கண்டிப்பாக. ஓகே, வித்தவுட் எனி லேட் லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. அண்ட் ப்ரீவியஸ் எபிசோட் வந்து நம்ம கிருஷ்ணா ஹைதராபாத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஒரு சின்ன சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஹெல்ப் எல்லாமே அம்மு தான் பண்ணிச்சு. இதுதான் நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்தோம். ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போ பார்க்கலாம். ஸோ ஆஃபீஸ்க்கு போவாங்க கிருஷ்ணா. ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, இன்னொரு பையன் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ ஒரு டெஸ்க்டாப்ஸ் இருக்கும். ஒரு கிருஷ்ணா அண்ட் இன்னொரு பையன். அந்த பையன் பேர் ஏதோ சொல்லியிருந்தாங்க, ஐ ஃபோகாட். சம் XYZ. நமக்கு அந்த பையன் நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். ஓகே, எனிவேஸ் ஓன்லி 2 எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அது ஸ்டார்ட் அப் கம்பெனி இல்லையா, ஸோ பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த 2 எம்ப்ளாயீஸோட அந்த சின்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த CEO. பட் அந்த CEO ஆல்ரெடி ஹீ இஸ் அன் எம்ப்ளாயி இன் அனதர் சாஃப்ட்வேர் கம்பெனி. அவங்க வந்து அந்த CEO வந்து இன்னொரு கம்பெனிக்காக சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மார்னிங் கிருஷ்ணா அண்ட் அந்த பையன் ஆஃபீஸ்க்கு வந்ததும் CEO வந்து அவங்க ஆஃபீஸ்க்காக கிளம்பிடுவாங்க. ஸோ என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன வேலை இருக்குது எதுவும் சொல்ல மாட்டாங்க. சும்மா கிருஷ்ணா வருவாங்க, டெய்லி வந்து உட்காந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் நான் ஹாப்பியாக அந்த வைஃபை யூஸ் பண்ணிக்கிட்டு மூவிஸ் பார்ப்பாங்க, வெப் சீரிஸில் பார்ப்பாங்க, இல்லைன்னா வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டே இருப்பாங்க. அப்பப்போ இந்த அம்மு கூட பேசிட்டே இருப்பாங்க, வீடியோ கால், சேட்டு, இது மாதிரி போயிட்டே இருக்கும். என்ன பண்ணணும்னு தெரியும். ஒரு ப்ராஜெக்ட், இதோ இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கு, இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த CEO சொன்னால் தானே இவங்க பண்ணுறது. ஸோ ஒரு 15 days கழிச்சிரும். இப்படியே அவங்களுக்கு இந்த ஜாப் பிடிக்கல கிருஷ்ணாவுக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அம்முக்கு சொல்லுவாங்க. தட் எனக்கு இந்த ஜாபே பிடிக்கல, ஒரு ப்ராஜெக்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை, சும்மா வர்றோம், லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வர்றோம். அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து லஞ்ச் டைமுக்கு ஓப்பன் பண்ணுறோம், சாப்பிட்றோம், ஹாப்பியாக விளாடுறோம், போயிடுறோம். இதுதான் இங்கே வேலையே. எந்த வேலையும் இல்லாமல் சும்மா சேல்ரி எடுக்கணுன்னா என்னால் முடியல. இந்த மாதிரி கிருஷ்ணா அம்முவுக்கு ஒரு காலில் சொல்லுவாங்க. ஸோ அப்போது அம்மு என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அப்போது நான் இன்னொரு ஜாப் ஏதாவது கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணுவாங்க. சரின்னு இவங்க
ஐடியலாக ஏன் இருக்கணும், இந்த கம்பெனிக்காக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாமே, சும்மா ஐடியலாக இருந்தால் இருக்கிற நாலேஜ் கூட போயிடும் இல்லை அப்படின்ட்டு கிருஷ்ணா வந்து அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்காக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணதும் அந்த சிஇஓ கிருஷ்ணாவை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஓகே, நான் எந்த வேலையும் சொல்லலைன்னா கூட நீங்களே இறங்கிட்டு நம்ம கம்பெனிக்காக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க, ஸோ வெரி குட் அப்படின்னு ஒரு அப்ரிஷியேஷன் கூட கொடுப்பாங்க. அண்டு அந்த வெப்சைட்டு சம்டைம்ஸ் அவங்க எப்போவாவது ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகணுன்னா இல்லைன்னா ஏதாவது பர்மிஷன் கேட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த வெப்சைட்டில் அவங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே ஒரு 20-25 டேஸில் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிடுவாங்க கிருஷ்ணா. ஸோ அப்போ கூட இன்னும் எந்த ஆல்ரெடி அந்த சிஇஓ ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க மார்னிங் எப்போது 9க்கு போனால் நைட்டு 6:30-7 ஆயிரும் அவங்க வர்றதுக்கு. பட் கிருஷ்ணா என்ன 5 o'clock போயிடுவாங்க வீட்டுக்கு. ஸோ அவங்க ஆஃபீஸ்லேயே அவங்க டைம் எல்லாம் போச்சு. அப்போ இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் எங்கேருந்து கொண்டு வருவாங்க? ஏதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சோன்னா அது டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும். அதுக்காக ஒரு பார்ட் டைமாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்னா இதோ இப்படி தான் இருக்கும். ஸோ அவங்க ப்ராஜெக்ட் கொண்டு வர மாட்டாங்க, இவங்க பாட்டுக்கு இவங்க ஐடியலாக இருப்பாங்க. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். இதுக்குள்ளே ஒரு நாள் அம்மு கால் பண்ணிவிட்டு இப்படி ஒரு மெடிக்கல் இதில் மேனேஜர் போஸ்ட் இருக்கான், பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சேல்ரி கம்மியானாலும் பரவாயில்லை, பட் எனக்கு என்னென்னா ஒர்க் இருக்கணும். சும்மா போயிட்டு ஐடியலாக அங்கே உட்காந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் இந்த மாதிரி வேலைன்னா எனக்கு வேணாம். ஸோ இது மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோமோ அப்படின்னு மட்டும்தான் கிருஷ்ணா சொல்லுவாங்க. ஓகே அப்போது இங்கே எனக்கு தெரிஞ்ச லேடி ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு நிறையா ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் மேனேஜர் போஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிருஷ்ணா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓஹோ ஓகே, ஒரு மேனேஜர் லெவலில் இருப்போம், ஒரு 60-70-80,000 சேலரி வரும், அப்பா நம்ம லைஃப் செட்டில் ஆச்சுப்பா அப்படின்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க கிருஷ்ணா. பட் அந்த சைடு அம்மு அந்த லேடி பேர் வந்து பாக்யா, ஓகேவா? ஸோ அந்த பாக்யா கிட்ட பேச போவாங்க ரிகார்டிங் கிருஷ்ணாஸ் ஜாப். போனதுக்கப்புறம் அந்த லேடி கொஞ்சம் நேரம் பேசினதுக்கப்புறம் அவங்க ஒரு கண்டிஷன் வைப்பாங்க அம்முவுக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, பாக்யா இப்படி சொல்லுவாங்க, அம்மு நான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஜாப் கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஒரு மேனேஜர் போஸ்ட் இருக்குது ஆல்ரெடி. மெடிப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல, ஐ திங்க் அந்த ஹாஸ்பிட்டல் தான் நினைக்கிறேன். ஸோ ஹைதராபாத்தில் இருக்குது, கூக்கட்பள்ளி பிரான்ச்லேயே இருக்குது. பட் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பாக்யா சொல்லுவாங்க. அப்போது அம்மு, கண்டிஷனா என்ன மேடம், ஏதாவது அமௌண்ட் பே பண்ணணுமா, சொல்லுங்கள் நான் பே பண்ணுறேன், அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு. பிகாஸ் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா அம்மு, ஸோ அவங்கக்கிட்ட ஃபினான்ஷியலாக எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ப்ராப்ளம் இல்லை மேடம், அமௌண்ட் ஏதாவது கொடுக்கணுன்னா சொல்லுங்கள் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அமௌண்ட் எல்லாம் இல்லை, கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கமிட்மெண்ட்னா அம்முவுக்கு புரியல. ஸோ கமிட்மெண்ட்டுன்னா என்ன மேடம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போது அந்த லேடி, ஐயோ எனக்கு சொல்ல வார்த்தையே வரலப்பா, எப்படி தான் இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்கன்னது. சரி, அந்த பாக்யா வந்து அம்முக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு, ஒரு நைட் நீங்கள் எங்கள் கூட இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நான் அந்த ஜாப் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அதை கேட்டதும் அம்மு ஷாக் ஆகிட்டு, என்ன இந்த லேடி இப்படி கேட்டுட்டாங்க என்ன அப்படின்ட்டு ஒன்றுமே பேசாமல் அங்கேருந்து டென்ஷனாக வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து வீட்டுக்கு அப்புறம் கிருஷ்ணாவுக்கு கால் பண்ணுவாங்க. தட் பாக்யா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க, என்ன பண்ண அப்படின்ட்டு. கிருஷ்ணாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும்.
என்ன பண்ணேன்னு என்ன கேட்குற? அங்கேயே அந்த லேடியை லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுக்க வேண்டாமா நீ? அவ்வளோ தைரியமே இல்லையா நீ? உனக்கு வெளியே பெத்த டான்னு சொல்லுவேன், இதுதான் நான் உன் டானிசம்மு அப்படி இப்படின்னு கிருஷ்ணா அம்முவை திட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஜாபு நீ அவங்க கிட்ட போய் அந்த ஜாபு வாங்கி கொடுக்குறேன்னா அந்த மாதிரி ஜாப் எனக்கு வேண்டாம், நான் அந்த மாதிரி ஜாப் பண்ணவே மாட்டேன். எவ்வளோ கில்ட் இருக்கும் எனக்கு. உனக்கு மினிமம் காமன் சென்ஸ் இருந்தால் நான் இந்த மாதிரி அவங்க பக்கத்தில் படுத்துட்டு இந்த ஜாப் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் அதில் என்ன திருப்தி இருக்கும் அவங்களுக்கு? அவங்க ஸ்கில்ஸை பார்த்து தான் அந்த ஜாப்பை கொடுக்கணுமே தவிர இப்படியே ஒரு ஜாப் நான் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்குமான்னு நீ யோசிச்சிக்க வேண்டாமா? ஒரு தடவை திங்க் பண்ண மாட்டியா? அப்படி இப்படி என்ன நிறையா கிளாஸ் கொடுப்பாங்க நம்ம அம்முவுக்கு கிருஷ்ணா. சரின்னு அம்மு கூட டிசைட் ஆயிடுவாங்க, ஓகே ஃபைன் நான் போகல அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. பட் அந்த லேடி வந்து கண்டினியூஸாக கால்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மெசேஜஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போது நான் சொல்கிற அட்ரஸ்க்கு நீ வர்றியா இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்ட்டு த்ரெட்டன்ட் கால்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, த்ரெட்டனிங் மெசேஜஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அம்முக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா சடனாக பசங்களை முன்னாடி எவ்வளோ அசிங்கமாயிரும். அதுவும் அவங்க ஹஸ்பண்ட் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் ஐயோ என்னை கொல்லிடுவான் இவன் அப்படின்னு ஒரு டென்ஷனில் ஷி வில் டேக் மோர் ஸ்லீப்பிங் பில்ஸ் இன்டு ஹர் ஸ்டொமக். ஸோ ஆக்சுவலாக அவங்க அப்பப்போ எப்போவாவது அவங்க டிப்ரெஷனில் அவங்க ஹஸ்பண்ட் பற்றி திங்க் பண்ணப்போ இல்லை பசங்களை பற்றி திங்க் பண்ணப்போ இல்லைன்னா ரொம்ப அடி வாங்கினப்போ அந்த பெயின்ஸ் எல்லாம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஒரு ஸ்லீப்பிங் பில் போட்டு ஷி வில் கோ டு ஸ்லீப் ஜென்ரலாக எப்போவாவது. பட் அந்த டென்ஷனில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷி வில் அட்டெம்ப்ட் சூசைடு. ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க மைண்டில் கிருஷ்ணா ஃப்ளாஷ் ஆகிடுவாங்க. ஐயோ நான் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் கிருஷ்ணா எப்படி அப்படின்னு. அவ்வளோ லவ் இருக்கும் கிருஷ்ணா மேலே அம்முவுக்கு. பட் கிருஷ்ணாவுக்கு என்னென்னா ஷீ இஸ் எ வெரி குட் ஃப்ரெண்டு, வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே எப்பவும் கிருஷ்ணா திங்க் பண்ணதே கிடையாது அவங்கள பற்றி அப்படின்னு. அவங்க லவ் அவங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. கிருஷ்ணா வில் ப்ரப்போஸ் அம்மு வில் ப்ரப்போஸ் கிருஷ்ணா. பட் எப்பவும் கிருஷ்ணா அது ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஃபீலிங்ஸ், பட் எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லைன்னு தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ சடனாக அவங்களுக்கு கிருஷ்ணா மைண்டில் வந்ததும் இல்லை நான் கிருஷ்ணாக்காக வாழணும் அப்படின்னு ஒரு த்ராட் ப்ராசஸில் அவங்க பெரிய பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஃபாஸ்ட்டாக இல்லை நான் இப்படி ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துட்டேன், வா ஹாஸ்பிட்டலுக்கு அர்ஜென்ட்டாக எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இமீடியட்டாக அவங்க சின்ன பொண்ணு 2 பேரும் சேர்ந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் நடக்கும் எல்லாமே. ஆஃப்டர் அவங்க ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர்னு டாக்டர்ஸ் சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கால் அம்மு கிருஷ்ணாவுக்கு தான் பண்ணுவாங்க. அவங்க பெரிய பொண்ணை கூப்பிட்டு கிருஷ்ணா ஆண்ட்டிக்கு கால் பண்ணி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு கிருஷ்ணா கூட பேசி இதோ இப்படி பண்ண ஸ்டூப்பிடா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மறுபடியும் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க கிருஷ்ணா. இதெல்லாம் ஏன் மூலமாக தானே, நான் உனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு நான் கேட்கலன்னா உனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்காது இல்லையா, ஸோ இதுக்கு எல்லாமே ரீசன் நான் தான் அப்படின்னு ஒரு கில்ட் இருக்கும் கிருஷ்ணாவுக்கு. பட் அம்மு வந்து இல்லை நீ அப்படி சொல்லாத ப்ளீஸ் அப்படின்னு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பயத்தில் அம்மு ஒரு ஸ்டூப்பிட் திங்ஸ் செய்வான், ஒரு ஸ்டூப்பிட் டிசிஷன் எடுப்பாங்க. அந்த ஸ்டூப்பிட் டிசிஷன் என்னன்னா எந்த பசங்களுக்கும் இந்த விஷயம் ஷேர் பண்ணவே கூடாது. பட் அந்த தப்பு நம்ம அம்மு பண்ணியிருக்காங்க. என்னென்னா 2 பசங்களையும் உட்கார வச்சுட்டு அவங்க ஆக்சுவலாக நான் எனக்கு உங்கள் அப்பா பிடிக்காது, ஐம் எ லெஸ்பியன், எனக்கு கேர்ள்ஸ் தான் பிடிக்கும் அண்டு எனக்கு கிருஷ்ணா ஆண்டின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. சொன்னதும் பசங்களுக்கு எப்படி இருக்கும், ஷீஸ் லெஸ்பியன்னு கேட்டதுக்கப்புறம், அதுவும் பெரிய பொண்ணு ரொம்ப நேரோ மைண்டட் பர்சன், அட்லீஸ்ட் சின்ன பொண்ணாவது ஷி வில் திங்க். பட் அப்படி இல்லை, ரிவர்ஸில்
அதுக்கப்புறம் கிருஷ்ணா கால் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க, அம்மு தட் நான் பசங்களுக்கு இப்படி சொன்னேன், என் பற்றி ஃபுல்லாக ஓப்பனாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் கிருஷ்ணா மறுபடியும் கத்துவாங்க, யாராவது இந்த விஷயம் பொண்ணுங்க, அதுவும் உங்கள் பொண்ணுங்க பற்றி தெரிஞ்சு இப்படி ஓப்பனாக உங்கள் பற்றி ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா இப்போவே உன்னை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. உங்கள் வீட்டில் எப்போவும் சண்டை வந்துட்டே இருக்குது. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கப்போ உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னது உனக்கு தெரியாதா, இப்படியெல்லாம் சொல்லுவியா நீ அப்படின்னு கிருஷ்ணா அம்முவை திட்டுட்டே இருப்பாங்க. ஏன் சின்ன சின்ன விஷயம் எல்லாம் சொல்லுவேன், இந்த மாதிரி பெரிய டிசிஷன் எடுக்கும்போது ஒரு தடவை நான் இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லலாமா வேணாமா, ஒரு தடவை என்னை கேட்கணும்னு உனக்கு தோணலை இல்லை, அப்படி இப்படின்னு கூட திட்டிகிட்டே இருப்பாங்க கிருஷ்ணா அவங்கள. ஸோ இதுக்கப்புறம் அவங்க டாட்டர்ஸை கிருஷ்ணா எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, கிருஷ்ணாவை அம்முவோட டாட்டர்ஸ் எப்படி டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க, அவங்க இதிலேருந்து எப்படி வெளியே வந்திருக்காங்க, இதெல்லாமே நம்ம ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் பார்க்கலாம். அன்டில் தென் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.